மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் காலி. இது பிஜேபியோட அசுர வேட்டை. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன். ஆனா ரிசல்ட் என்னவோ இந்தியாவையே அதிர வச்சிருக்கு. அடுத்த 50 செகண்ட்ல மொத்த ஜாதகமும் இதோ. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல். 286 நகராட்சிகள், 42 நகர பஞ்சாயத்துகள்னு களம் அனல் பறந்துச்சு. பிஜேபியோட மகாயுதி ஒரு பக்கம், காங்கிரஸோட அகாடி கூட்டணி இன்னொரு பக்கம். விவசாய பிரச்சனை, பொருளாதார சவால்னு எதிர்க்கட்சிகள் எவ்வளவோ கணக்கு போட்டாங்க. ஆனா மக்கள் கொடுத்த தீர்ப்பு புஸ்வானலா போயிடுச்சு. காங்கிரஸ் கூட்டணி 207 இடங்களை அள்ளிட்டு போயிருக்கு. மகாயுதி கூட்டணி பிஜேபி மட்டுமே தனிச்சு 117 நகராட்சி தலைவர் பதவிகளை தட்டி தூக்கி இருக்கு. இது கடந்த முறையை விட 2 மடங்கு அதிகம். நம்ம ஊர்ல எப்படி எலெக்ஷன் டைம்ல சென்டிமெண்ட் வேலை செய்யுமோ அதே மாதிரி அங்கே அஜித் பவார் தன் கோட்டையான புனேல கெத்து காட்டியிருக்காரு. தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னு உத்தவ் தாக்கரேவும் காங்கிரஸும் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷ்வர்தன் ஒரு படி மேல போய் ஷிண்டே, அஜித் பவார் ஜாக்கிரதை, பிஜேபி உங்களை காலி பண்ண பிளான் பண்ணுதுன்னு எச்சரிக்கையே விட்டிருக்காரு. வடக்கு மகாராஷ்டிரா முதல் கொங்கன் வரை பிஜேபி கொடிதான் பறக்குது. 48% கவுன்சிலர்கள் இப்போ பிஜேபி தான். அடடா, 2017ஐ விட இது மிகப்பெரிய சாதனைன்னு தேவேந்திர ஃபட்னாவிஸ் காலரை தூக்கி விட்டிருக்காரு. ஆனா நிஜமாவே பிஜேபி தன் கூட்டணிகளை காலி பண்ணிடுமா, இல்லை இது காங்கிரஸோட வெறும் பொறாமையா? இந்த வெற்றி வர்ற தேர்தல்களையும் எதிரொலிக்கும்னு டெல்லி வரைக்கும் பேச்சு கிளம்பி இருக்கு. மகாராஷ்டிரா மாடல் இப்போ மத்த மாநிலங்களுக்கும் பிஜேபிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு. பிஜேபியோட இந்த அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் காலி.